SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தந்திர முறைகளை கையாளும் ரணில் சிக்குவாரா அனுரா. சபரிமலை யாத்திரைகள் தொடர்பில் பிரதமர் ஹரினியிடம் விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாடளாவிய ரீதியில் களமிறக்கப்படும் 40,000 போலீசார். இலங்கை விரைந்துள்ள சீனா கப்பல் காரணம் என்ன தெரியுமா? இலங்கை விரைந்துள்ள சீனா கப்பல் காரணம் என்ன தெரியுமா? இலங்கையில் ஆபத்தான நபர் சுட்டுக்கொலை. கூகுள் நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு, தவிக்க போகும் ஊழியர்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு வெற்றிகரமான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் ஜனாதிபதி மீது அவதூறு பரப்பு நடவடிக்கைகளை ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகர்கள் மேற்கொண்டுள்ளார்களாம். முன்னாள் ஜனாதிபதி என பெருமை பேசிக்கொண்டு நாட்டின் மக்களால் தெரிவு செய்யப்பட்டுள்ள புதிய அரசாங்கத்தை பல மேடைகளில் பகிரங்கமாக ரணில் விமர்சித்து வருகின்றார். எனினும் அனுராவின் பல திட்டங்களின் பின்னால் ரணில் ஆலோசனை வழங்கி வருவதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கே அரசியலிருந்து மக்களால் அகற்றப்பட வேண்டியவர் என்ற வகையில் மேலும் தந்திர முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அரசியல் அவதானிகள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் யாத்திரைகளுக்கான விமான பயண கட்டணத்தை சலுகை விலையில் சீராக பெறுவதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பிரதமரிடம் கோரிக்கை விடுவித்துள்ளார். வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரியாவுக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பின் போதே பிரதமருடன் செல்வம் அடைக்கலநாதன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அத்துடன் இலங்கையிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் யாத்திரைகள் எதிர்நோக்கும் சிரமங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதமரிடம் எடுத்துரைத்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடளாவிய ரீதியில் 40,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் நடமாடும் இடங்களில் சீருடை அணிந்த அதிகாரிகளுக்கு மேலதிகமாக 500க்கும் இடைப்பட்ட ஆண் மற்றும் பெண் உத்தியோகத்தர்கள் சிவில் உடையில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இது தவிர புலனாய்வு அதிகாரிகளும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களின் பணிகளை மேற்பார்வையிட 48 மூத்த அதிகாரிகள் மற்றும் 769 ஆய்வுதள அதிகாரிகளும் பணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சீன மக்கள் குடியரசுக்கு சொந்தமான பீஸ் ஆர்க் என்ற மருத்துவமனை கப்பல் ஒன்று இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. குறித்த கப்பல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இலங்கை மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. சத்திர சிகிச்சை அரங்குகள், அதிதீவிர சிகிச்சை பிரிவுகள், விசேட வைத்திய சேவைகள் உள்ளிட்ட நவீன வசதிகளும் இதில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2024 சகவாழ்வு பணிக்காக சீனாவின் ஜெஜியாங் மாகாணத்திலிருந்து கப்பல் புறப்பட்டது. இதன்படியாக பயணத்தின் போது கப்பல் 13 நாடுகளுக்கு செல்ல உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. 5 கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபரான பொத்தும் அல்லது லொக்கா என்ற நபர் இனந்தெரியாத 2 துப்பாக்கிதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். காலி தடத்த பிரதேசத்தில் பெண் ஒருவரிடம் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது லொக்கா என்பவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காயில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலி தடல மயானத்துக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த லொக்கா காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் அவருடன் மோட்டார் சைக்கிள் பயணித்த பெண் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட நபர் காலி மேகுல பகுதியைச் சேர்ந்த 5 கொலைகள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தலின் போது ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் மகேஷ் தேனரத்னாவின் ஆலோசனையின் பேரில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. உலகச் செய்திகள். கூகுள் நிறுவனத்தின் நிர்வாக ரீதியாக பணியாற்றி வரும் ஊழியர்களில் சுமார் 10% பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை அறிவித்துள்ளார். உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை கொண்டு கூகுள் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதன் தலைமைச் செயல் அதிகாரியாக இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு சுந்தர் பிச்சை செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் கொரோனா நோய் தொற்றுக்கு பின்னரான காலப்பகுதியில் கூகுள் நிறுவனத்திலிருந்து ஊழியர் பணி நீக்கம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு சுமார் 12,000 பேர் ஊழியர்கள் பணியிலிருந்து கூகுள் நிறுவனம் நீக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது கூகுளின் நிர்வாக ரீதியாக பல துறைகளில் இயக்குனர் மற்றும் துறை தலைவர் பொறுப்புகளில் உள்ள ஊழியர்களில் சுமார் 10% பேரை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தங்கள் நிறுவன செயற்பாட்டை செம்மைப்படுத்தவும் செயற்திறனை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப துறையில் நிலவி வரும் சவால்களை சமாளிக்கவும் இந்த முடிவு எடுத்துள்ளதாக மேலும் கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தந்திர முறைகளை கையாளும் ரணில் சிக்குவாரா அனுரா. சபரிமலை யாத்திரைகள் தொடர்பில் பிரதமர் ஹரினியிடம் விடுவிக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாடளாவிய ரீதியில் களமிறக்கப்படும் 40,000 போலீசார். இலங்கை விரைந்துள்ள சீனா கப்பல் காரணம் என்ன தெரியுமா? இலங்கை விரைந்துள்ள சீனா கப்பல் காரணம் என்ன தெரியுமா?
இலங்கையில் ஆபத்தான நபர் சுட்டுக்கொலை. கூகுள் நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு, தவிக்க போகும் ஊழியர்கள்.